श्रीमन्नारायण 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 नी श्रीपादमे शरणु श्रीमन्नारायण 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 नी श्रीपादमे शरणु शरणु कमला सती मुख कमल कमलहित कमल प्रिय कमले क्षण कमला सती मुख कमल कमलहित कमल प्रिय कमले क्षण कमलासनहित गरुड गमन श्री कमलनाभ नीपद कमल में शरणु कमलासनहित गरुड गमन श्री कमलनाभ नीपद कमल में शरणु श्रीमन्नारायण 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 नी श्रीपादमे शरणु शरणु शरणु। ईशानां जगतोस्य वेंकटपते विष्णोः परां प्रेयसीं तत्वक्षस्थल नित्यवासरसिकां त्यक्षान्ति संवर्धिनीं पद्मालंकृत पाणिपल्लवयुगां पद्मासनस्थां श्रियं वात्सल्यादि गुणोज्ज्वलां भगवतीं वन्दे जगन्मातरम्. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் திருமலை திருப்பதியில் மேல அருவியாக இருக்கக்கூடியது பாப விநாசினி குமாரதாரா அப்படின்னு பேர். ஸ்தல புராணம் வெங்கடாச்சல மகாத்மியம் சேவிக்கும் போதும் நமக்கு தெரிய வருது, அங்க மாமாவுக்காக மருமான் தான் உச்சியில் நின்று காவலாக மாமனுக்காக இருக்கின்றார். அதனால சுப்பிரமணியருடைய தீர்த்தமானபடியால் அதற்கு குமாரதாரான்னு பேர். திருப்பதியில் குமாரதாரா, திருப்பதி பகவானுடைய அனுகிரகத்தை பெற்ற மகனியருடைய சரித்திரத்தை பார்க்க போறோம். அது திருப்பதி பகவானுடைய அனுகிரகம்னா திருப்பதி பகவானுடைய க்ஷேத்திரத்துல காவலாக இருப்பது முருகக்கடவுள். அதனால கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் ஏற்பாடு பண்ணி அன்னமய சரித்திரத்தினுடைய சாரம். நம்ம குரு பரம்பரையெல்லாம் சேவிக்கும் போது நம்ம பாரத தேசத்தில் உதித்து வளர்ந்து வாழ்ந்த மகான்கள் அனைவருமே ஏதேனும் ஒரு நித்தியசூரியின் அம்சம் அப்படின்னு கொண்டாடுவது ஒரு வழக்கம் உண்டு. சதா பஷ்யந்தி சூரையகான்னு புருஷ சுக்தம் சொல்றது. சூரையகான்னா பகுவச்சனம், சதா பஷ்யந்தினா சதா சர்வ காலம்னு அர்த்தம். இந்த காலம் அக்காலம் இல்லை, பூத காலம் நிகழ்காலம் பவிஷ்யத் காலம்னு எல்லா காலத்திலையும் பகவானையே பார்த்துட்டு இருப்பாளாம், பகவானையே பார்த்துட்டே இருப்பாளாம். பார்த்துட்டு இருந்தா அப்போ ஒரு கேள்வி வந்தது வேதாந்தத்துல. ஏன்னா any object that we experience with our senses ceases to lose its importance over a period of time. கல்யாணத்துல ஒரு மந்திரம் உண்டு. அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுவா, அந்த பொண்ணியே பாரு அப்படின்னு ஒரு மந்திரம். அது ஒரு 1 மினிட்க்கு வரும். அதாவது சேஷ ஹோமத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரம் உண்டு. அதுக்கு நம்ம கல்யாண அவசரத்துல கவனிக்க மாட்டோம். அந்த ஒரு நிமிஷம் அவர் அவளையே பார்க்கணும். இது இப்ப அவளும் அவரையே பார்க்கணும். இது நித்தியப்படி நீடிக்காதே இல்லையா? ஏன்னா எனி ஆப்ஜெக்ட், be it the man or the woman or any object that we see ceases to be an object of attention over a period of time. ஆனா வேதம் சொல்றது சதா பஷ்யந்தி சூரையா, பெருமாளை எப்ப பார்த்தாலும் இவ பார்த்துட்டு இருக்காரு, போர் அடிக்காதான்னு கேட்டா அவர் போர் எப்ப அடிப்பார்னா முன்னாடி இருந்தா மாதிரியே இப்போ இருந்து மாறிவிட்டா. பௌத்தத்துல ஒரு விஷயம் சொல்வா, க்ஷணிகவாதம்னு பேர். இப்ப நம்ம மலைக்கு மேல போயிடுத்துன்னா அது ஜீன படுக்கைங்கிறோம்,
ஜீனர்கள் வச்சாங்கிறோம். நமக்கு ஜீனாள் மேல திருப்பி ஆசை வந்துடுத்து. அமித்ஷா மேல இருக்கோ இல்லையோ ஜெயினாள் மேல வந்துடுத்து இல்லையா? அவர் ஜெயின்னு தெரிஞ்சு விட்டா அது படுக்கை இல்லைன்னு சொல்லிடுவா. பௌத்தம் இது மேல திடீர்னு எல்லாருக்கும் ஆசை. பௌத்தம் ஜெயினம்னா ஆஹா ஓஹோன்னு தெரிஞ்சுக்கணும். எங்கேயாவது ஏர்போர்ட்ல போனாலே ஜெயின் மீல், யாராவது ஐயர் மீல் ஐயங்கார் மீல்னு கேட்கறாங்க. ஜெயினாளரும் நமக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இப்ப விஷயத்துக்கு வரேன். பௌத்தத்துல க்ஷணிகவாதம்னு பேர். They have 4 principles. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பௌத்தம்னா உடனே வந்து புத்தம் சரணம் கச்சாமின்னு விட்டா போறாது. அது நாங்க 2 வருஷம் ஸ்ரீபாஷ்யத்துல பௌத்தாளியே உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். போர் அடிச்சு போயிடும் எங்களுக்கு. தலைலாமா கூட போர் அடிச்சிடும். அத க்ஷணிகவாதம்னு பேர். ஒரு மெழுகுவத்தி ஏத்தினேன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹைட்ல இருக்கும், அப்புறம் திரும்பி அரை மணி நேரத்துக்கு கழிச்சு கொஞ்சம் ஹைட் குறையும். அப்போ மெழுகு குறையிறது. அந்த wick also reduces in length. அப்ப இந்த நெருப்பு நம்ம சாதாரணமா சொல்லிடுவோம், நெருப்பு அப்படியே தான் இருக்கு. பௌத்தாள் அதை ஒத்துக்க மாட்டா. The logic says when the wax reduces and the wick reduces, every second the fire that you see is a new fire னு பேர் பௌத்தத்துல. அதுக்கு க்ஷணிகவாதம்னு பேர். சர்வம் க்ஷணிகம் க்ஷணிகம்னு ஒரு பிரின்சிபல் உண்டு. அந்த மாதிரி பெருமாளை பார்த்துட்டு இருக்காளாம். 10:50க்கு பாக்குறா, நன்னா இருக்கார். 19:01க்கு 19 மாதிரி இருக்காரான்னு கேட்டா 19:01க்கு புது பெருமாள் மாதிரியே இருப்பாராம். புதுசா பாக்கிறதுனால அந்த போர்டம் வராது. அதனால வேதாந்தத்துல சதா பஷ்யந்தி சூரையான்னு எடுக்கிறார். அப்பேற்பட்ட உயர்ந்த பகவான், அவருடைய நித்திய சூரிகள் வெவ்வேறு விதமா பிறக்கிறா. சக்கரம் தான் திருமழிசை பிரான், கௌஸ்துபம்ங்கிறது தான் குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்லிண்டே வரும்போது, பேயாழ்வார் அவர் உங்க ஊர் மயிலாப்பூர், மயிலாப்பூர் தான் பேயாழ்வார். அவர் கட்காம்சம்னு பேர். பெருமாளுக்கு ஒரு வாள் உண்டு. அந்த வாளுக்கு நந்தகம்னு பேர். நந்தகத்தினுடைய அபராவதாரம் தான் பேயாழ்வார், இந்த ஊரை சார்ந்த ஆழ்வார். அவரே பிற்காலத்துல என்ன பண்ணிவிட்டார், அவர் தான் பாடினார், தாழ் சடையும் நீழ்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால்னு பிரபந்தத்துல பாசுரம். அவருக்கு ஒரு அபிலாஷை, நம்ம தெலுங்கு மொழி பாடுற மாதிரி பிறக்கணும்னு. பாரதியார் எடுக்கலையா தமிழ் புலவர், சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து. பாதி நீங்க கர்நாடக கச்சேரின்னு லாங்குவேஜ் பயஸ் இல்லாம போனேன்னா தியாகராஜர், சியாமா சாஸ்திரி, க்ஷேத்ரையர், அன்னமாச்சாரியர், பத்ராச்சல ராமதாஸ் தெலுங்கா வரும். நல்ல சாஸ்திரிய சங்கீதம் யாராவது படிக்கிறதா இருந்தா முக்கியம் தெலுங்கு தெரிஞ்சுக்கணும். தெரியாம போயிடுச்சுன்னா நம்ம எதுக்கு பாடுறோம் எங்க பாடுறோம் எங்கேயாவது வெட்ட வேண்டியதுதான் போட்டு அந்த வார்த்தையை போட்டு இல்லையா. வானத்தின் மீது மயில் ஆடக்கண்டேன் மயில் குயிலாச்சுதடி தோ தோ ஈயன் அப்படின்னு போயிடும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாம தெலுங்கு மொழி தெரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட பகவானுடைய நித்தியசூரிகளில் கட்காம்சமாய் பிறந்தவருடைய சரித்திரம் தான் இன்று. அன்னமையர் கட்காம்சம்னு பேர். பஞ்சாயுத ஸ்தோத்திரம்னு ஒன்று உண்டு, சஹஸ்ரநாம சேவிச்சுட்டு சேவிப்போம். ரக்ஷோசுராணாம் கடினோக்ரகண்ட சேதக்ஷர சோனித திக்தஹாரம். சோனிதம்னா பிளட்னு அர்த்தம். ரெட் கலர்ல இருக்குமா. வாழையே சார் பிளட் கலர்ல வாழை வச்சு என்ன பண்ணுவா, அது அசுரர்களுடைய சிரஸை கொய்வதுன்னு ஒரு வழக்கம். அதுல வந்து சோனித திக்தஹாரம் தம் நந்தகம் நாம ஹரே பிரதீர்த்தம் கட்கம் சதாகம் சரணம் பிரபத்யே. காட்டுக்கு ராமர் எப்படி போனார், எப்படி போனார் சார், இங்கேயோ போயிட்டார் சார். அவர் போனவரை பத்தி எது கேட்கிறேன். எப்படி போனார், சீதையோட போனார், லக்ஷ்மணரோட போனார். ராமர் வெறும்னு கையில போனாரா, எப்படி போனார், வில்லம்போடு போனார். நன்னா ஞாபகம் வச்சுங்க, ராமாயணத்துல ராமர் எதெல்லாம் எடுத்துன்னு போனார், எதோடு இருந்தாருன்னு சொல்லும் போது வால்மீகி மறக்காம சொல்ற வார்த்தை வாழ். கையில வாளோடு சென்றார் ராமர். எங்க நீங்க போட்டாலும், ஏன் சார் போட்டோல என்.டி. ராமராவுக்கு காமிக்கல, உபன்யாசம் கேட்கவில்லை அந்த டைரக்டர். உபன்யாசம் கேட்டிருந்தாருன்னா கட்கம் போட்டிருப்பார். எந்த இடத்துல ராமாயணத்துல ராமர் சரஸ்சாப தரவுன்னு சொல்றாரு, கட்க தரவுன்னு சொல்லுவார், கையில வாளோடியும் போனார். அப்படின்னா அன்னமாச்சாரியர் கூடவே போயிருக்கார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஆயுதமாய் இருக்கக்கூடிய நந்தகம் என்கின்ற வாள் என்கின்ற பேயாழ்வார் என்கின்ற அன்னமையருடைய சரித்திரம். 10ஆம் நூற்றாண்டில் வடதேசத்துல இந்த உத்தரப்பிரதேஷ் கங்கையை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல வறட்சி ஏற்பட்டது. சாப்பாடுக்கு வழி இல்லை, ரொம்ப வருஷம் மழையே பெய்யல. அப்படி இருக்கச்சு என்ன பண்றது, இப்ப நம்ம கொஞ்சம் டெக்னாலஜியில இம்ப்ரூவ் ஆயிட்டோம்னு வச்சுங்கோ. கடல் ஜலத்தெல்லாம் சுத்தம் பண்ணி ஆத்துக்கு வர வைக்கிறோம், இல்ல பக்கத்து மாநிலத்துக்கிட்ட கேட்கிறோம், அவ கொடுக்கலன்னா சண்டை போடுறோம். ஏதாவது ஒண்ணு ஏதோ ஒரு விதத்துல நம்ம கீழே ஓட்டையை போட்டு பூமியிலேருந்து எடுத்துடுறோம்.
இல்லாட்டா மேகங்கள்ல போய் இந்திரனுடைய அனுமதியோடு போய் அங்க சீடு பண்ணிடுறோம் அப்படின்னா ஜோன்னு கொட்டு வரவர். ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிடுறோம். அங்க அந்த அந்தணர்களுக்கு வழி இல்லை. அவள்லாம் புறப்பட்டு உத்தரப்பிரதேசத்திலேருந்து கீழே மகாராஷ்டிரம் தாண்டி ஆந்திரால வந்து செட்டில் ஆனா. நந்தவரம்னு ஒரு கிராமத்துல, கர்னூல் பகுதி அது, நந்தவரம்னு ஒரு கிராமம். அந்த நந்தவரம்ங்கிற கிராமத்துல செட்டில் ஆனவாளுக்கு நந்தவரிகாள்னு பேர். அப்படி வந்தவர் தான் அன்னமையர். அன்னமையர் ஒரிஜினலா அவள்லாம் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி, அவளுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல இருந்தவா. அதனால்தான் நாங்கள் கூறுகிறோம் வடதேசத்திலிருந்து வந்தவர்கள் என்று. எங்கேந்து யாரா எங்க வந்தாலும் பக்கத்து மாநிலத்தேருந்து தான் வந்தாங்க. இப்ப தெலுங்குக்காராலும் வந்திருக்கா தமிழ்நாட்டுக்கு, என்ன பண்றது சொல்லு. அதனால ரக்ஷோசுராணாம்னு பேர். இப்போ இவாள்லாம் வாழ்க்கையின் உஜ்ஜீவனத்துக்காக வந்திருக்கா. அது அன்னமையரே எடுக்கிறார். புட்டுட்டையு நிஜமு போவுட்டையு நிஜமு. What is certain is a person's birth. If you're ordained to be born, you're born. Puttutayu nijamu. Telugu bhashalo puttutayu ante జన్మం గురించి ఈ శబ్దం ప్రయోగిస్తున్నారు అన్నమయ్యుడు. పుట్టుటయు నిజము, పోవుటయు నిజము. போறதும் முக்கியம். இந்த வரி எல்லாம் கேட்டுட்டு தான் ஷேக்ஸ்பியர் ஆல் த வேர்ல்ட்ஸ் a stage and all the men and women mere players, there is an exit ன்னு எழுதிட்டார். as you like it. எல்லாம் அன்னமய்யர் கேட்டவர் தான் அவர். పుట్టుటయు నిజము పోవుటయు నిజము. నట నటిని పని నాటకము. తెలుగులో పని అంటే వేల. అది ఒழுங்கா சொல்லணும். இப்போ வந்து ரேடியோ జాకీ, நான் அப்பப்போ தெலுங்கு கேட்பேன். మీరు ఏం పని చేస్తున్నారు? అది పని కాదండి, అది పని அண்ணா. எல்லாம் இந்த தமிழ் நியூஸ் படிக்கணும்னா தமிழ் வரப்படாது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நாங்கள் இப்போது இங்க வேலைச்சேரி அருகே இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். கொன்னும் போட்டு. அதனால இந்த இடத்துல நட்ட நட்டிமி பணி நாட்டகமும், அதுக்கு நடுவுல லைஃப் இருக்குங்கிறார். எட்ட நெடுத்த கலதி பிரபஞ்சமும், அதுக்கு நடுவுல லைஃப், அதுக்கு நடுவுல வசதி. பட்டத்திரியில் எடுக்கிறார். பரம புருஷார்த்தம் மோட்சத்தை வேணும்னு அபிலாஷிக்க வேண்டுமா, அதை கொடுப்பவன் என் திருப்பதி பெருமாள் தான் எடுக்கிறார். அதனால வாழ்க்கையின் தத்துவம் அறிந்து நந்தவரீகத்துக்கு வந்த அந்தணர்களை பாடுகின்றார் அன்னமையர். పుట్టుటయు నిజము పోవుటయు నిజము. పుట్టుటయు నిజము పోవుటయు నిజము. నట నటి మీ పణి నాటకము. పుట్టుటయు నిజము పోవుటయు నిజము. నట నటి మీ పణి నాటకము. ఎట్ట నెడుతగలది ప్రపంచము. ఎట్ట నెడుతగలది ప్రపంచము. గడగడ పడికి కైవల్యము. నాటి బతుకు నాటకము. కానక కన్నది కైవల్యము. నాటి బతుకు నాటకము. நந்தவரம் என்கின்ற இந்த கிராமத்தில் வந்து தங்கி வசித்து வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் நாராயணையா அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அந்த வம்சத்துல அவள்லாம் இங்க செட்டில் ஆயிட்டா, பேச ஆரம்பிச்சுட்டா தெலுங்கே. ஞாபகம் வச்சுங்கோ, நீங்க நார்த் இந்தியா சேனல்ஸ்ல போய் நான் பேசும்போது அவளுக்கு இதெல்லாம் ஐக்கிய பாஷையா தோணும். தட்சிணத்துல பேசுறதெல்லாம் ஒரே மொழிங்கிற மாதிரி அவ நினைச்சிருப்பா. மദ്രാസിய, தெலுங்கு, தமிழ், கொங்கணி. இங்க கன்னட துளுக்காரர்கிட்ட போய் நீங்க கன்னடிகாவான்னு கேட்டுட்டா கூச்சுட்டு வருவேன். நாங்க துளு நாடும்பர். மலையாளம் வேற, தமிழ் வேற, இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. இப்ப நமக்கு என்னன்னா கொஞ்சம் அப்படி இப்படி பெல்லாரிலாம் தாண்டி விட்டா நார்த்து தான். இது குஜராத்தி, மராட்டி, போஜ்புரி, மைथिली, खड़ीबोली, அவதி, ஜோத்புரி, அப்புறம் ராஜஸ்தானி, மார்வாரி, பஞ்சாபி, வித்தியாசம் தெரியாது. ஆனா ஒன்னும், இது நான் வந்து ஏதோ மயிலாப்பூர்ல பேசத்தால சொல்றேன், எல்லா இடத்தையும் சொல்றேன், நமக்கு என்ன பயம். சம்ஸ்கிருதம் கொஞ்சம் ஆதாரமா எடுத்துன்னு வச்சுங்கோ, தெலுங்கு பேசுறது ரொம்ப சுலபம்.
கன்னடம் பேசுறது சுலபம், மலையாளம் பேசுறதும் சுலபம். ஏன்னா இதுக்கு பேஸ் ஒரு விதத்துல கொஞ்சம் தமிழுடைய வார்த்தைகள் எடுத்துட்டாலும், உனக்கு பால் வேணுமா, மீக்கு பாலு காவாலா, நிம்மகே ஹாலு பேக்கா, பாவெல்லாம் ஹாவாயிடும். கவனிச்சுட்டே வாங்கோ. ஆந்திரா பக்கம் போனேன்னா எல்லாம் போச்சம்பள்ளி, மாரட்பள்ளி. அப்படியே கர்நாடகாவுக்கு வாங்கோ, தேவனஹள்ளி, பாவெல்லாம் ஹாவாயிடும். நீங்க இப்படி பார்த்துட்டே வரலாம் வார்த்தைகள். அப்போ భాషా జ్ఞానం ఈ సభా మంటపములో ఉపస్థితమైన భాగవతాగ్రేసరందరికీ మన వందనములు. ఇది తెలుగు. ಈ ಸಭಾ ಮಂಟಪದಲ್ಲಿ ಉಪಸ್ಥಿತವಾಗಿರೋ ಭಾಗವತಾಗ್ರೇಸರಿಗಳಿಗೆ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳು. ಈ ಸಭಾ ಮಂಟಪములో அப்படி நீங்க மாத்திண்டே போனேன்னா பாஷா ஞானம் ஒன்றும் புதுசா இருக்காது. நம்ம ஏதோ ஸ்குவிட் கேம் கொரியன்ல உட்காந்து அதுல பார்க்கணும், தெலுங்கு வராத. அதனால அப்பேற்பட்ட உயர்ந்த பாஷா, எப்பவுமே ஒரு பாஷையை மதிக்க கத்துக்கணும். அதுதான் பேசிக் ஹியூமன் பீயிங் ட்ரீட். கிண்டல் பண்றது, கேலி பண்றதே இருந்தா நம்ம எப்ப கத்துப்போம் இல்லையா? இப்பேற்பட்ட நாராயணையா சிறு குழந்தையாக தன்னுடைய கிராமத்தில் ஒரு புற்று கிட்ட போயிருக்க. அங்கங்க புற்று, வல்மீகம்னு பேர். బిలజమౌని కృత చరిత్ర సన్నుత శ్రీ త్యాగరాజ నుత జగదాద నందకారక. బిలజమౌని అంటే புற்றுன்னு, பிலஜத்திலேருந்து பிறந்தவர். இந்த புற்று கிட்ட அந்த குழந்தை போயிருக்கு. அது எது யாதிருச்சிகமாக கையை விட்டுடுத்து. ஏன் சார் அது, ஏன் சார் போய் கையை விடுறதுன்னா அதுக்கு ஒரே டிப்ரெஷன் லைஃப்ல. இப்போ யாரை கேட்டாலும் டிப்ரெஷன் இல்லையா? பே ஆஃப் பெங்காலை தவிர்த்து பாக்கி எல்லா இடத்தையும் டிப்ரெஷன் வந்துடுச்சு. அங்கே வந்தால் மழையாவது வரும். நமக்கு மனுஷாளுக்கே வந்துடுச்சு இப்போல்லாம் டிப்ரெஷன். ஏன் சார் டிப்ரெஷன் கேட்குறேன்? டிப்ரெஷன் இருக்கா, கதை கேளுங்க, அது கேட்டதுனால தான் வந்ததுங்கிறார். அது ஒருத்தர் உபன்யாசம் அதுவும் கொடுத்துருது. இந்த குழந்தைக்கு வருத்தம். ஏன்? அது ஆத்துல அவ வம்சத்துல வந்து அவ அத்தனை பேரும் ஞானிகள். அந்த குழந்தைக்கு மட்டும் அவ்வளவு படிப்பு ஏறல. முயற்சி எடுக்கிறது ஏறல. ரொம்ப துக்கம் அந்த குழந்தைக்கு. எல்லாரும் கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சுட்டா. These are all small lessons that we need to take, how to deal with children. இல்லையா? நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணணுமே ஒழிய தலையில போட்டு நெகட்டிவாவே சொல்லியிருந்தோன்னு வச்சுங்க, அது கஷ்டம். இந்த குழந்தைக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து, துக்கம் வந்துடுத்து, என்ன பண்றதுன்னு தெரியல. புற்றுல போய் கையை விட்டுட்டா பாம்பு நம்மள கடிச்சிருமே. அப்பவும் கடிக்கல. இது குலசேகர ஆழ்வார் சரித்திரம் மாதிரி பாம்பும் கடிக்கல. அப்போ ஒரு அம்பாள், பார்வதி, ஊரின் எல்லை தெய்வம், சிந்தலம்மான்னு பேர். அந்த சிந்தலம்மா தான் இந்த குழந்தையை அனுகிரகிக்க வேண்டும்னு வயோதிக பெண் வேஷத்தில் வந்தாளாம். வந்துட்டு இந்த குழந்தைக்கு அபயம் கொடுத்தாளாம். பகவத் பாதாள் த்வதன்யப்பாணிப்யாம் அபயவரதோ தெய்வதகணஹ த்வமேகா நைவாசி பிரகடித வராபீத்யபினயா பயாத் த்ராதும் தாதும் ஃபலமபி ச வாஞ்ச சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணவுன்னு சௌந்தரிய லஹரியில் எடுக்கிறார். அபயம் கொடுத்தாளாம், கவலைப்படாதே. அதோடு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கா அந்த பொண்ணு, வயோதிக வேஷத்தில் வந்த அம்பாள். அப்பா, உனக்கு உன் கர்மா இந்த ஞானம் தான் இருக்கும், ஆனா கவலைப்படாத, உன் பேரன் பெரிய ஆளா வருவான். சரி, நமக்கு எதாவது கேட்டா உன் பேரன் என்ன வருவானா, நம்ம வரத்துக்குள்ள பேரன் வரத்துக்குள்ள நம்ம போயிடுவோமே அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதா. இது புராணத்துல இருக்கான்னு கேட்டா உண்டு. திதி தேவி கஷ்யப பிரஜாபதி கிட்ட போய் சொல்றா, குழந்தைகள் மூலமாக நம்ம வம்சம் விருத்தி அடைய வேண்டும். அவர் சொல்ல, நீ வந்த டைம் சரியில்லைம்மா, இந்த டைம்ல நம்ம ஒன்று சேர்ந்தோமே ஆனால் எல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸா பிறக்கும், கையில சோடா பாட்டிலோட பிறக்கும், வேண்டாமா அப்படின்னு. அவ சொன்னா, பரவாயில்ல, குழந்தை இருந்தா எனக்கு போரும் அப்படின்னு சொன்ன போது கர்ப்பவதியாரா அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஹிரண்யகிஷ்பு and Hiranyaksha. In a way, despite being warned, it was the mother who took the audacious decision to have such children with such bad demeanor. அப்போ அவ அப்புறம் திருந்தின ஒண்ணு கேட்கிறா, ஐயோ இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்துடுத்தே, இப்ப என்ன சார் பண்ணுது? ஒண்ணும் பண்ண முடியாது, இதெல்லாம் இன்காரிஜிபிள், irreparable, irreversible குழந்தை, இதை ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஆனா உன்னோட பேரன் நல்லவனா இருப்பான்னு சொன்ன உடனே பிரகலாதன் பிறக்கிறான். அப்ப புராண வச்சனம் இருக்கு.